ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாங்களா? இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் தக்ஷனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டான மெரைன் கிங்டம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருக்கோம். உள்ளார போனோன்னே நிறைய எக்ஸைட்மெண்ட்டோடய உள்ளார போனோம். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்ட்டு போனோம். உள்ளார போனோன்னே ஃபஸ்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளார போனோன்னே ஃபஸ்ட்டு மான்ஸ்டர் அலிகேட்டர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். செம்ம பெருசாக இருந்துச்சு. குட்டி குட்டி ஃபிஷஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இதை தான் பார்த்துட்டே நின்னோம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இவ்வளோ பெருசாக எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லோ கலர் ஃபிஷ்ஷு, ஒயிட் கலர் ஃபிஷ்ஷு, ப்ளூ கலர் ஃபிஷ்ஷுன்னு அந்த கிளாஸ்குள்ளார அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது பீகாக் ஷேடில் அந்த ஃபிஷ் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறையா இருந்துச்சு உள்ளார. அந்த டனலுக்குள்ளே தக்ஷனை சொன்னோம், போக மாட்டேன்ட்டான். அதில் ஸ்னேக் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டான். அப்புறம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி பார்க்க அதில் குட்டி குட்டியாக நிறைய ஃபிஷ்ஷஸ், மைன்யூட்டான ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க அப்பா உள்ளார போனாங்க. அதை பார்த்துட்டே அவனுக்கு தக்ஷனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் உள்ளார போய் பார்த்தாட்ட அவனும் நின்று பார்த்துட்டு இருந்தான். உள்ளே இருந்து பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த எல்லோ கலர் ஃபிஷ்ஷு, இது லைட் எல்லோவில் அந்த ஃபிஷ் ஒன்று வெரைட்டிஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது ஸ்னேக் மாதிரி இருந்துச்சு. ஒரு குட்டி வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு. லிசார்டு இருந்துச்சு. லிசார்ட் பேராகவே வச்சுருந்தாங்க. இந்த ஒயிட், பிளாக், ஆஷ், க்ரே அப்படின்னு இந்த ஒரு இது. அவங்க அந்த டைம் பார்த்துட்டு இருக்கப்போ இந்த ஃப்ளார் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டச் பண்ணோன்னே க்ளோஸ் ஆகிற மாதிரி, ஓப்பன் ஆகிற மாதிரி, இல்லை அந்த ஷேடு லைட்டாக ஷேக் பண்ணோம்னா லைட் எரியிற மாதிரிலாம் இருந்துச்சு. இது கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். தக்ஷனுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அதை டிஸ்பிளே பண்ணுவேனாங்க, பட் டிஸ்பிளே அது ஒர்க் ஆகலைன்ட்டாங்க. இதுதான் அந்த ரூம் இதுதான். நல்லா இருந்துச்சு. இந்த ஏரியாவும் குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி எங்கேஜாகவே வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு, பிளாக்கு, ஒயிட்டு, க்ரே கலர், இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் நல்லா பெரிய ஃபிஷ்ஷாகவே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. பாப்பாவுமே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவ்வளோ அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது மூவ் ஆகுறது, வர்றது, போகிறதுன்னு பாப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தட்டி வேறு கூப்பிடுறாங்க அந்த ஃபிஷ்ஷெல்லாம். தக்ஷன் இந்த ஃபிஷ்ஷை பார்த்துட்டு கூட அதை படுத்துருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, இம்மா படுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அப்படி இல்லைப்பா, அதை நீந்துறதே அப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அந்த ஒயிட் கலரில் குட்டியாக அதிலே சின்ன வெரைட்டிலேருந்து பெரிய வெரைட்டி ஃபிஷ் வரைக்குமே இருந்துச்சு. இது மான்ஸ்டர், சின்ன மான்ஸ்டர் இருந்துச்சு. சின்ன மான்ஸ்டர் ஃபிஷ் இருந்துச்சு. அப்புறம் அதில் பெரிய வெரைட்டிஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது என்ன நேம்னு கூட எங்களுக்கு தெரியல. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஆனால் இதுதான் என்னோடய பெஸ்ட்டு ஸ்பாட். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான். அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், அந்த இடம் செட்டப்பாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாச்சு. இந்த கோல்டு ஃபிஷ் வெரைட்டி இது ரொம்ப நல்லா, அந்த அப்படியே கலர் பார்க்குறப்பே அவ்வளோ அட்ராக்டிவாக, கண்ணுக்கு அப்படியே ஒரு விருந்தளிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷெலாம் நாங்கள் அப்படியே ஃபீல் பண்ணோம். நல்லா அந்த கிளாஸ் வழியாகவே பார்க்குறப்ப அப்படியே ரியலாக இருந்துச்சு. இந்த வெரைட்டிஸ்லாம் இந்த மாதிரிலாம் நாங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா குழந்தைங்களுக்கு உண்மையாக அந்த ஸ்பாட் ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, பெரியவங்களுக்கே இவ்வளோ அழகாக இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அவ்வளோ அழகாக இருக்கும்ல. பாப்பா அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அது எப்படி சொல்கிறது, ஜாலியாக அந்த ஃபிஷ்ஷு மூவ் ஆகிறது, வர்றது எல்லாம் பார்க்குறதுக்கு மைண்டுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணான் தம்பி. அந்த ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் அந்த போகிறது வர்றது, அதோட சின்ன மைன்யூட்டான அந்த இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. எங்களுக்கே நிறையா இது நாங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி மீன்லாம் இருக்குது அப்படின்னு. இதை பாம்புன்னு சொல்லி தம்பி சொல்லிகிட்டு இருந்தான். இல்லைப்பா, பாம்பு இல்லை, இது ஒரு மீன் வெரைட்டி தான் அப்படின்னு சொல்லி தம்பிட்டு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷெல்லாம் அந்த லைட் செட் பண்ணி அந்த ஒரு பவுல் மாதிரி இருந்துச்சு. அந்த பவுல் அந்த பால்குள்ளே இந்த ஃபிஷ் இருக்கிற மாதிரி லைட்டிங்லாம் போட்டு அது ஒவ்வொரு நேரத்துக்கு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. இந்த எல்லோ, பிளாக், ஒயிட் மிக்ஸ் ஆன இந்த ஃபிஷ் அவ்வளோ அழகாக நிறைய மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு டனல் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உள்ளார தக்ஷன் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டா. நான் உள்ளார போய் பார்க்குறேன் அப்படின்னு. குழந்தைங்களுக்கு உண்மையாக செம்ம என்ஜாய்மெண்ட்டான பிளேஸ்னால் இது தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ். இந்த ஃபிஷ்ஷு பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படி தான் இருக்குது இந்த ஃபிஷ்ஷு பார்க்குறப்ப. அப்புறம் இன்னொரு டனல் இருந்துச்சு. அதுக்குள்ளே போகிறேன்ட்டு இருந்தாப்புல. எனக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட், உள்ளார போய் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. ஆனால் பயமாக இருந்துச்சு கீழே குனிஞ்சு போய் பார்க்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப லோவான இதில் இருந்துச்சா, குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பெரியவங்க போகிறது கொஞ்சம் இதாக இருக்கும்ல.
அதனால் நான் போனோம் இப்படி உள்ளார போய் பார்ப்போம் அப்படின்னு உள்ளார வந்துட்டோம். உள்ளார வந்து பார்த்துட்டு உடனே வெளில வந்துட்டோம். சுற்றி பார்த்துட்டு ஆனால் உள்ளே இருந்து பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஸ்டார் ஃபிஷ் டச் பண்ணி பார்க்கலாம் அப்படி நாங்கள் உள்ளார இருக்கிறது ரியல் ஸ்டார் ஃபிஷ்ஷு. அந்த தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. கை வச்சு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபிஷ்ஷு தான் செம்ம பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டு வெளில வந்து அதெல்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. அப்படியே கீழே நிறைய கொச்சன்னு இந்த ஃபிஷ்ஷு இருக்குது. பார்க்குறப்பே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அது ஸ்னேக் வெரைட்டிஸா இல்லை ஃபிஷ் வெரைட்டிஸா, அது என்ன வெரைட்டினே தெரியல. அது ஆப்போசிட்லேயே இன்னொரு பெரிய ஃபிஷ்ஷோட அந்த ஒரு இது இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த இடம் நல்லா இருந்துச்சு. தக்ஷன் அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இந்த செட் பண்ணியிருந்தாங்க. அதில் உள்ளார ஷார்க்கு உண்மையாக சொல்லியே ஆகணும், அவ்வளோ ஷார்க் வெரைட்டிஸ் இருந்துச்சு. பெரிய ஷார்க் வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. திடீர்னு நாங்கள் வந்துட்டோம். தக்ஷன் வேகமாக முடியாந்தாங்க. என்னென்னு பார்த்தா இந்த மீன் வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நல்லா மேலேயும் கீழேயும் போயிட்டு நல்லா ஸ்விம் பண்ணி அப்படியே அந்த நீந்தி வரதை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை நான் பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு தக்ஷன் நின்றுட்டு இருந்தான். தம்பி பிடிக்க முடியாதுப்பா, கிளாஸ்குள்ளார இருக்குன்னு வந்துட்டாப்புல. அப்புறம் அவ்வளோ இதாக இருந்துச்சு. அப்புறம் மெர்மைட் ஷோ போகிறாங்கன்னு அலௌன்ஸ் பண்ணோன்னே நாங்கள் எல்லாம் மெர்மைட் ஷோ பார்க்க போனோம். மெர்மைட் ஷோ பார்க்கணுன்ட்டு எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப நேரம், ஆனால் அவங்க வந்துட்டு ஆக்சிஜன் மேலே ப்ரீத் பண்ணிகிட்டே இருந்தனால ரொம்ப நேரம் ஆச்சு அவங்க வரத்துக்கு. ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் அந்த ஷோவே நடக்குது. ரொம்ப நேரம்லாம் லாங் டைம்லாம் இல்லை. பட் ஆனால் வெயிட் பண்ணுற நேரம் வந்துட்டு ரொம்ப நேரம் அங்கே இருக்க மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் வேணால் உட்காந்துருந்தாங்க. உட்காந்து கீழே தான் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க ஆக்சிஜன் எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஒரு ஹாய் பாய், குழந்தைங்களுக்கு வந்து இருந்தாங்கன்னா ஒரு ப்ளைன் கிஸ் கொடுத்துட்டு அவங்க போகிறதுக்கு கொஞ்சம் ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுவும் சின்ன ஒரு மெமரி தானே, நல்லாயிருக்கும். அழகாக இந்த மாதிரி நாங்கள் போனோம் பார்த்தோங்கிறதுலாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அழகாக இருந்துச்சு. அழகாக அவங்க வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து ப்ளைன் கீஸ் கொடுத்துட்டு நீந்தி அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் அவங்க போட்டிருந்ததெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பக்கத்துலேயே ஃபிஷ்ஷு போகுது. எங்களுக்கு ஒரு பயம், என்ன இது கடிக்குமோ இல்லை அவங்கள ஏதாவது இது பண்ணுமோங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மேலே அந்த ஆக்சிஜன் கொடுக்குறவங்க வந்துட்டு அந்த ஸ்டிக் மூலயமா வச்சுட்டு மூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த லாப்ஸ்டர் உண்மையாக பயங்கரமாக இருந்துச்சு. அந்த லாப்ஸ்டரை பார்க்குறப்ப அவ்வளோ லாப்ஸ்டர் சுற்றி அப்படியே அதில் மிதந்துக்கிட்டே இருக்குது அந்த லாப்ஸ்டர்ஸ் வந்துட்டு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அது எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஷார்க்கோட ரியல் அந்த எக்கு. ஷார்க் மட்டும்தான் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்குமா, அதனால் வந்துட்டு அந்த ஷார்க்கோட இது ஜெல்லி ஃபிஷ். அவ்வளோ அழகாக லைட்டிங் போட்டு அப்படியே அந்த ரெட்டு ப்ளூ க்ரீனு அந்த லைட்டிங் அப்படியே போயிட்டு வரப்போ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் இந்த டனல் மாதிரி ஒரு செட்டிங் இருந்துச்சு அந்த கோஸ்டல் ஏரியா. அதுக்குள்ளே போனால் மான்ஸ்டர் ஃபிஷ் மாதிரியே அந்த வெரைட்டிஸ்லேயே சொல்லலாம். கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்க. ஆனால் அழகாக இருந்துச்சு. குட்டியாக ஃபிஷ்ஷு, பெரிய ஃபிஷ்ஷு, சின்னதுலேருந்து பெரிய ஃபிஷ்ஷு வரைக்கும் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. உண்மையாக அந்த செட்டிங்க்கு தான் ஆட்ஸ் ஆஃப் யூ சொல்லணும். ஏன்னா மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், அந்த செட்டிங்ஸாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், அந்த ஏரியாவாக இருக்கட்டும், அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க.